நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சன் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில நெறியாளர் ஒவ்வொரு தலைவர்கள் பேரையா குறிப்பிட்டு அவங்கள பத்தி ஒரு வரியில சொல்லும்படி கேட்கிறாரு. அப்ப எடப்பாடி அவர்கள் குறித்து கேட்ட பொழுது தமிழர்களின் உரிமை குறித்து பேசாத தமிழர்னு சொல்லியிருக்காப்ல. பொதுவாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். அவருக்கு சில விடயங்களை நினைவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். 2006-11 காலகட்டத்தில் ஒரு மதிப்பிற்குரிய தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டை சோமாலியாவாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார். மீத்தேன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு 23ஆம் புலிகேசி மாதிரி பிறகு சொன்னாரு, மன்னிப்புலாம் கேட்டாரு. அவர்லாம் வந்துட்டு மாநில உரிமையை பத்தி பேசுறதா நகைச்சுவை. ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா? முதலமைச்சர் இருந்தப்ப, நீங்க யாரா வேணா இருங்க, தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய ஒரு திட்டம், அது வந்துட்டு ஒட்டுமொத்த விவசாயத்தை பாதிக்கும்னாக்க நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோனா அறிவிச்சாப்ல, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை மாத்தினாரு. அவர் வந்துட்டு உண்மையிலேயே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்தாங்க. இவர் வந்துட்டு வாயில மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாப்ல. இது போக நாங்க வந்துட்டு பொதுவாவே இந்த நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவங்க, அப்படிப்பட்ட பாலிசியை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இணையமைச்சர் அந்த காந்தியை கூப்பிட்டு எப்பா அந்த நீட் ஏதோ ஒண்ணாம்பா அது போய் கையெழுத்து போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் நாங்க நீட்டை ஒழிப்போம், நாங்க வந்துட்டு நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் பொய்ய சொல்லி ஓட்ட வாங்கிவிட்டு இப்படி எல்லாம் கேவலம், இப்படி எல்லாம் மாநில உரிமையை காவு கொடுத்துட்டு, ஆனா இவர் என்ன பண்ணா தெரியுமா? வெற்று பூச்செல்லாம் போடாம மத்திய அரசு இதுக்கு இணங்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மாணவர்களுடைய நலன் கருதி 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். அதெல்லாம் தாண்டி அந்த 7.5க்கு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறி இந்தியாவிலேயே முதலமைச்சரா ஆர்டிகல் 162 பயன்படுத்தி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாப்ல. இப்போ ஒரு விஷயத்தை உருட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு 2000 கோடி வேணாம், 3000 கோடி வேணாம், நாங்க வந்து இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம், நீங்க அதை பண்ண சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் மீறி யாரும் நினைச்சீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆரம்பத்துல அந்த மத்திய அரசுடைய பள்ளிக்கு ஓகே சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பின உடனேயே பின்வாங்கி இந்த டிராமா எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த பில்டப் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனேயே இந்தியாவிலேயே முதலமைச்சரா தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணும்னு சொன்னது ஐயா எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் வந்து எங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கணுமோ அங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்கிறாப்ல. வெற்று கூச்சல் போட்டுக்கிட்டு இல்ல. இதெல்லாம் தாண்டி பழைய விஷயத்தான் நோன்னு வச்சுக்கீங்க. நாரிடும். கச்சத்தீவுல தொடங்கி காவிரி விவகாரம், முல்லை பெரியார் விவகாரம், காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசு வெளியிடாம காலம் தாழ்த்தி துரோகம் பண்ணது, கல்வி வந்துட்டு பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியல மாத்துறதுக்கு 17 வருஷம் அதிகாரத்தை சுவைச்சப்ப எந்த குரலும் கொடுக்காது, ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தப்ப வாய் மூடி மௌனியா இருந்து அதிகாரத்தை தேடி ஓடுனது டெல்லிக்கு. அதாவது ஒரு தெருவுல வந்துட்டு சாவு விழுந்துச்சுனாக்கா இன்னொரு தெருவுல மங்கள இசை ஒழிக்காதான் கேட்டுட்டு ஒரு பக்கம் கோத்தா ரயில் எரிப்பு சம்பவத்தின் போது மோடிக்கு வந்துட்டு நற்சான்றதை கொடுத்துக்கிட்டு அது உள் மாநில விவகாரம் சொல்லி நவிழ்ந்தது. இப்படி பல்வேறு விடயங்களை சுட்டி காட்ட முடியும். நிறைய இன்னைக்கு வரைக்கும் எண்ணெயை கையெழுத்து போட்டு வந்துட்டு எண்ணெயை 100க்கும் மேற்பட்டவர்களை கைதிகளா விசாரணைக்கு கொண்டு வந்து அவங்களை துன்புறுத்தினதுன்னு ஏராளமான விடயங்களை அடுக்க முடியும். ஆக வெற்று கூச்சல், வெற்று சவடால்களை தான் நம்ம லாகி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உருட்டெல்லாம் வந்துட்டு அது சில சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்பயும் போல அந்த பொய்களை சொல்லிக்கிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற முழக்கம், அப்புறம் மேட்சை பார்த்து டெல்லியை வந்துட்டு தமிழ்நாடு தோக்கடிச்சிச்சு அப்படின்னு சொல்றது, அகர முதல தொட்டு தாடி கிழவம் பிளட்னு பாட்டை போட்டு இப்படி அவங்க அந்த ஏமாற்று உலகத்திலேயே வச்சிருக்கிறவங்க அவங்களோட வச்சுக்கோங்க. பொது சமூகம் நம்புறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்காது. அப்புறம் உண்மையிலேயே அந்த தாடி கிழவம் மட்டும் வீரோட இருந்தா இந்த 5 வருஷம் ஆட்சி லட்சணத்தை பார்த்து ஒரு 10 கொம்பாது முடிஞ்சிருக்கும். கொம்புனா என்ன சொல்றது, கேள்விகளால தொலைச்சு எடுத்துருப்பாப்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல கொம்பாலே அடி வாங்கிக்கூடிய ஆளா யாரு பாருனாக்கா வீரமணி தான். ஏன்னா வீரமணி ஒரு முன்னத்தி கழகமா இருந்து இந்த ஆட்சியை நல்வழிப்படுத்தாம சாமர வீசிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த 5 வருஷத்துல. வீரமணிக்கு எந்த வித தகுதியுமே கிடையாது. அடிப்படையில திராவிட கழக தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கறத என்னுடைய பார்வை. டாடா பை பை.